to Shubhami Corner. ஸோ என்ன எல்லோரும் பார்க்குறீங்க, என்ன கோட்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் நான் கோட்லாம் போட்டு வந்திருக்கேன். அதுவும் நிறைய பேசிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செய்ய போகிறோம். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நினச்சி எடுத்துருக்கேன். அண்ட் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன், நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்களா, அதை வச்சு இந்த மாதிரி கேண்டில் வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸை வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ப்ரெஷரில் வந்து நம்மளால் இந்த பிளேட்டை தூக்க முடியுது. இப்போ வந்து இது எந்த அளவுக்கு வெயிட்டை வந்து தூக்குதுன்றதை பார்க்கறதுக்காக நான் வந்து 2 கிளாஸில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம தூக்கி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதையும் தூக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இப்போ தூக்கினாலும் அது வந்து தூக்குது. ஸோ இது ரொம்ப நேரம் இருக்குது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் கலர் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து நமக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக கலர் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சின்ன கேண்டிலை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கேண்டிலை வந்து பற்ற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கேண்டில் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸை வந்து அது மேலே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த கிளாஸில் ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் கேண்டில் வந்து எரியுது. அதுக்கடுத்து தான் அது வந்து ஆஃப் ஆகிடுது. அது ஆஃப் ஆனோடனே லைட்டாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். இதுவும் ஏர் ப்ரெஷர்னால தான் ஆகுது. பாருங்கள், இப்போ வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம்னா, இது வந்து வாட்டர் டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்போ லெமன் வச்சு ஒரு வாட்டர் டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 எலுமிச்சை எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நான் சால்ட் கலக்காத பியூர் வாட்டரில் போடுறேன். ஸோ அது வந்து கீழே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட் வாட்டரில் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், சால்ட் வாட்டரில் போடும்போது நமக்கு வந்து லெமன் வந்து மிதக்கிட்டு தான் இருக்குது. பட் இதுவே நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து லெமன் உள்ளே போயிடுச்சு. அது ஏன்னா நார்மல் வாட்டரோட டென்சிட்டியை விட சால்ட் வாட்டரோட டென்சிட்டி வந்து அதிகம். அதனால தான் சால்ட் வாட்டரில் வந்து லெமன் ஃப்ளோட் ஆகுது. இப்போ ஹேர் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஊதுவத்தியை பற்ற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஊதுவத்தியை உள்ளே போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்ச நேரம் ஒரு 3 to 5 minutes இப்படியே நீங்கள் பிடிச்சிட்ருங்க. அப்போ தான் ஸ்மோக் ஃபுல்லாக இதுவாகும். ஸோ இப்போ நம்ம இந்த டப்பாவை பாருங்க. ஸோ அழகாக ஸ்மோக் வருது. ஸோ
அந்த ஸ்மோக் வந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் வந்து அழகாக ரிங் மாதிரி வந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மேஜிக் இங்க் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மேஜிக் இங்க் செஞ்சிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன் அண்ட் சாதாரண லெமன் ஜூஸ் அண்ட் 1 பட்ஸ் போதும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று எழுதிட்டு இதை காய வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் கேண்டில் எடுத்திருக்கேன். அந்த கேண்டிலில் வந்து நான் லைட்டாக அந்த பேப்பரை வந்து காட்டுறேன். இதில் வந்து நம்ம எழுதின சைடுக்கு பேக் சைடு வந்து காட்டணும். நம்ம வந்து ஒரு லைட்டோட ஹீட்டில் கூட இதை காட்டலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா, சுபாமின்னு நம்ம சேனலோட பேர். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் இங்க். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாதாரண டிட்டர்ஜென்ட் பவுட்ரு கூட தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பட்ஸில் வந்து நான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து உங்களுக்காக நான் மெசேஜ் வந்து எழுதுகிறேன். ஸோ இது உங்கள் யாருக்கும் தெரியல. இப்போ வந்து நம்ம இதை எப்படி தெரிய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த மேஜிக் இங்க் வந்து ரொம்ப பிடிக்கும், அதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை எழுதி முடிச்சுட்டு நான் இதை ஃபுல்லாக காய வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை காய வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சாதாரண டர்மரிக்கும் வாட்டரும் கரைச்சி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் காட்டனும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டர்மரிக் பவுடரில் இந்த காட்டன் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம எழுதின இந்த சீக்ரெட் மெசேஜ் மேலே நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் தலைகீழ பண்ணிவிட்டேன். எனக்கு அது தெரியவே இல்லை அந்த மெசேஜ் எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் வந்து வந்துடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பார்த்ததில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் எதுனா, நம்ம செகண்ட் பார்த்தா அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் இந்த மேஜிக் இங்க்கும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.